இதுக்கு முன்னாடி சர்க்யூட்ஸ் பத்திலாம் நம்ம பார்த்துட்டோம் கரெக்ட்டுங்களா? சர்க்யூட்ல ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்கு, ரெசிஸ்டர்ஸ் என்னென்ன காம்பினேஷன் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ பேட்டரிஸ் செல்ஸ் இதை பத்தி நம்ம அதிகமா பேசவே இல்லையே சார். ஸோ பேட்டரிஸ் அண்ட் செல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் கரெக்ட்டுங்களா? ஒரு ஸ்டேபிள் கரண்ட் கொடுக்கறதுக்கு பேட்டரி அண்ட் செல்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். செல் அப்படிங்கிறது சிங்கிளா இருக்கிறத வந்துட்டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டரி அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கா இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிவிடும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரான் க்ரோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். ஸோ அப்படி போகும்போது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ்குள்ள என்னதான் இருக்கு? ஸோ எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் சரிங்களா? மின்கலங்களும் மின்கல தொகுப்புகளும். ஓகே, அதை எப்படி தொகுத்து வைக்கிறோம் கரெக்டா? இப்போ செல்ஸ் அப்படின்னா அதை சேர்த்தா எனக்கு பேட்டரியா கிடைக்குது. அப்போ பேசிக்கா இந்த செல்ஸ்குள்ள என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த செல் சார் இது என்ன சார்? ஒரு பீக்கர் மாதிரி கொடுத்து அதில் வந்துட்டு 2 ராட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே செல்ஸ் அதாவது ஒரு பேட்டரியா ஒரு செல் எடுத்து பார்க்கும்போது இந்த செல்குள்ள ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ பேசிக்கா இதில் வந்து 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜிங்க் எலக்ட்ரோட் அப்படின்றத எடுத்திருக்கேன். இந்த இடத்துல கார்பன் எலக்ட்ரோட். ஒன் இஸ் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஒன் இஸ் லெஸ் ரியாக்டிவ். ஒன்று வந்து ஹையா ரியாக்டிவா இருக்கும், இன்னொன்று லெஸ் ரியாக்டிவா இருக்கும். அதை டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் விச் இஸ் H2SO4 சரிங்களா? H2SO4க்குள்ள நான் டிப் பண்றேன் சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் டிசோசியேட்ஸ் இன்டு H+ அண்ட் SO4 2- ions. ஓகே, ஸோ நான் ஜிங்க் அப்படின்றது இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஸோ அதை வந்து ஆனோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆனோட் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். அப்போ ஜிங்க்ன்றது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். இதில் இருக்க அந்த H+ SO4 2 ions, அதாவது அந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்க இந்த பர்டிகுலர் அயான்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. அப்போ ஒன்று ஜின்கோட சேர்ந்துருச்சு, ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்றது வந்து ஆயிருது. Z10SO4 சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்றது வந்து ஆயிருது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜிங்க் வந்துட்டு இந்த H2SO4 கூட ரியாக்ட் பண்ணும்போது 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும் சரிங்களா? அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? ரிலீஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? ஸோ அதுதான் இந்த கேத்தோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த கேத்தோட் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ரிசீவிங் த எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணுது. அப்போ ஜிங்க் இஸ் ஆக்சிடைஸ்ட் அட் த ஆனோட். ஆக்சிடைஸ்ட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணுது. அப்போ ரிலீசிங் Z10 ions அண்ட் எலக்ட்ரான்ஸ். புரிஞ்சுங்களா? எலக்ட்ரான்ஸ் flows from zinc anode to carbon cathode. ஓகே, எலக்ட்ரான் என்ன ஆகுது? ஜிங்க் ஆனோட்ல இருந்து கார்பன் கேத்தோடுக்கு ஃப்ளோ ஆகுது த்ரூ த எக்ஸ்டர்னல் சர்க்யூட். வெளியில நான் கனெக்ட் பண்ணிருப்பேன்ல, ஸோ அந்த சர்க்யூட் மூலியமா எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. ஹைட்ரஜன் அயான்ஸ். ஓகே, அந்த H2SO4ல இருந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆச்சு அப்படின்னு சொன்னல, இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கேத்தோடுக்கு போகும். அப்ப இந்த வந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அயான்ஸை ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்ப ரெடியூஸ் பண்றதுனால எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆகும். அதுதான் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பபிள்ஸா வந்துகிட்டு இருக்க ரீசன் வந்துட்டு இட் இஸ் ஹைட்ரஜன் கேஸ். புரிஞ்சுங்களா? H2 கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா? இப்போ நார்மலா நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. மெயினா ஒரு விஷயம், இந்த ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு Z10 எனக்கு என்ன 2 எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. அப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸ் கேத்தோடுக்கு வருதா? அப்போ தேர் இஸ் அ ஃப்ளோவா கரெக்ட்டுங்களா? அப்போ தேர் இஸ் அ ஃப்ளோவா? அப்ப இந்த ஃப்ளோ தான் எனக்கு கரண்டா எனக்கு கிடைக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா உள்ள இருக்க அந்த கெமிக்கல், ஸோ திஸ் ஆர் ஆல் கெமிக்கல் திங்ஸ், இதெல்லாமே கெமிக்கல் தானே. இந்த கெமிக்கல் எனர்ஜி எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருது. புரிஞ்சுங்களா? வெரி ஈஸி. அப்போ இந்த மாதிரி இது செல், இது பர்டிகுலர் செல். இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் எனக்கு டுகெதர் சேர்ந்தது தான் பேட்டரி சரிங்களா? அப்போ பேசிக்கா செல் வேற என்ன பண்ணுது? செல்ஸ்ன்றது எனர்ஜி கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம். நம்ம அந்த பவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இன்னொரு வேர்ட் இருக்கு, முக்கியமான வேர்டு, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஃபன் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸையும் வோல்ட்ஸையும் வந்து நம்ம வந்து அனலாகஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா? ஏன் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட யூனிட்டும் பாத்தீங்க அப்படின்னா வோல்ட்ஸ். இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். அது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, ஒரு விசை கிடையாது. அது என்ன அப்படின்னா இஸ் த எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் ஜெனரேட்டட் பை எ சோர்ஸ். இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஆற்றல். ஓகே, அதாவது பவர்ல பார்த்த மாதிரி எனக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கெயின் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போடும்போது there is a gain in potential energy. இந்த சைடு போய் ரெசிஸ்டர் வழியா போகும்போது there is a loss in potential energy. கரெக்ட்டுங்களா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகுது. இப்போ எனர்ஜி லாஸ் ஆகும்போது அந்த இடத்துல அந்த எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா எனக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைப் ஆஃப் வெளியில இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியை தான் எனக்கு
இந்த EMF கொடுக்குது. புரிஞ்சுங்களா? அதுதான் எனக்கு இந்த EMF அப்படின்றது கொடுக்குது. அப்போ which drives an electric current through a circuit. It is measured in volts and represents the force that moves electrons around the circuit. So இதுதான் அந்த மூவ்மெண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ இது வந்து எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா செல்ஸ் ஆர் பேட்டரிஸ்லேருந்து கிடைக்குது. சரிங்களா? இப்போ நார்மலாக ஒரு பேட்டரி ஆர் ஒரு செல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த செல்லில் ஓகே இந்த செல்லில் 5 வோல்ட் செல் இல்லை 9 வோல்ட் பேட்டரி நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம்ல, நான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த 9 வோல்ட் பேட்டரி. இப்போ இந்த 9 வோல்ட் பேட்டரியை வோல்ட் மீட்டரில் நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக 9 வோல்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வோல்ட் 8.50 ஸோ 8.57 ஸோ அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஏன் அப்படின்னா உள்ள இருக்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சார் ரெசிஸ்டன்ஸ்னா தடைன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், தடை தான். இப்போ ஒரு பேட்டரிக்குள்ளேயுமே ஒரு சில தடைகள் இருக்கு. சரிங்களா? அதுதான் இன்டர்னல். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. பேட்டரிக்குள்ளேயும் தடை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை ஸ்மால் ஆர்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் வந்து என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சரி சார், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி தான் கால்குலேட் பண்றது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதை எப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம், எப்படி கணக்கிடலாம். ஓகே, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இது பேசிக்காக வந்துட்டு இது வந்து ஒரு பேட்டரி. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் தனியாக, எனக்கு பேட்டரி தனியாக இல்லை. ஸோ இதை நான் EMF அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இட் இஸ் a சோர்ஸ் ஆஃப் EMF. கரெக்டுங்களா? அப்போ இதுக்குள்ள இருக்கிறதா இந்த ஸ்மால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதை நான் வோல்ட் மீட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், வோல்ட் மீட்டர் கூட கனெக்ட் பண்ணேன். அப்போ வோல்ட் மீட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும், வோல்ட் மீட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும், வோல்ட் மீட்டர் ஒரு ரீடிங் கொடுக்கும். சரிங்களா? அப்போ வோல்ட் மீட்டரும் கொஞ்சம் அந்த கரண்ட்டை கொஞ்சம் வாங்கிக்கும், ஒரு ரீடிங் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த செட்டப்பை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இது கூட எக்ஸ்டர்னலா நான் ஒரு ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்றேன். சரிங்களா? எக்ஸ்டர்னலா நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றேன். ஏன் கனெக்ட் பண்றேன்றதை சொல்றேன். சரிங்களா? இந்த ரெசிஸ்டருக்கு இடையில நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்றேன். ஓகே, in order to find the potential drop. சரிங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் ஆயிருக்கும். ஓகே, இந்த EMF அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் ஆயிருக்கும், பொட்டன்ஷியல் டிராப் எனக்கு என்னவா இருக்கும், அக்ராஸ் த ரெசிஸ்டர் எனக்கு என்னப்பா இருக்கும், R அப்படின்ற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர்ல எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா V is equal to IR இருக்கும். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இப்போ வோல்ட் மீட்டர்ல இப்போ ஒரு இனிஷியலா ஒரு ரீடிங் இருக்குமா, கரெக்டா? அப்போ வோல்ட் மீட்டரோட இனிஷியல் ரீடிங், வோல்ட் மீட்டர் எனக்கு இனிஷியலா ரீடிங் கொடுக்குது. அது என்ன ரீடிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா B is equal to, அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரீடிங் இருக்கும் இல்லையா, அந்த ரீடிங் தான் நான் வந்து வோல்ட் மீட்டர்ஸ் இனிஷியல் ரீடிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். which is EMF மைனஸ் அந்த செல்லுக்குள்ள இருக்க ஒரு பொட்டன்ஷியல் டிராப். கரெக்டா? அப்போ EMFல இருந்து அந்த பொட்டன்ஷியல் டிராப்பை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், எனக்கு அந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் கிடைச்சிருமா. அப்போ IR, அப்போ V is equal to எப்சிலான் மைனஸ் IR. சரிங்களா? E is equal to எப்சிலான் மைனஸ் IR, அதை EMF. அப்போ E is equal to EMF மைனஸ் IR அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து மாத்தி எழுதிக்கலாம். ஸோ IR நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ IR லெஃப்ட் சைடு கொண்டு வந்து IR is equal to எப்சிலான் மைனஸ் V அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் நான் டிவைட் பண்றேன். டிவைடிங் 2 by 1. சரிங்களா? நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் சார், IR divided by IR will be equal to EMF by V by IR அப்படின்னு இருக்குமா, சாரி V அப்படின்னு இருக்குமா. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத நான் எதை டெனோட் பண்றேன், இந்த ஸ்மால் ஆரை நான் டெனோட் பண்றேன். கரெக்ட்டுங்களா? இந்த ஸ்மால் ஆரை நான் டெனோட் பண்றேன். அப்போ ஆரை மட்டும் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ஐ கேன்சல் அவுட் ஆயிருமா. எஸ் சார், ஐ கேன்சல் அவுட் ஆயிரும். ஆரை இந்த சைடு நான் கொண்டு போறேன், மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். ஸோ தட் EMF மைனஸ் V by V இன்டூ ஆர்ன்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இப்படிதான் நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு பேட்டரி, ஓகே, EMF ஆஃப் த பேட்டரி அப்படின்னு கொடுத்துறாங்க. EMF ஆஃப் த பேட்டரி இஸ் given, வோல்ட் மீட்டர் ரீடிங் இஸ் given, ரெசிஸ்டன்ஸ் இஸ் given. இப்போ உங்களுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த டைம்ல நான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க.
சார் இப்போ செல்ஸ் பத்தி நீங்க பேசுனீங்க கரெக்டா? இப்போ இந்த செல்ஸை டிஃப்ரெண்டா கனெக்ட் பண்ணலாம் கரெக்டா? ஏன்னா நம்ம கைக்கு ஒன்று கிடைச்சா நம்ம எப்படி வேணாலும் வச்சு பார்ப்போம்ல அதை. ஸோ அதே மாதிரி இந்த செல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 2 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டர்ஸ்ல பார்த்தோம்ல சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். அதே மாதிரி செல்ஸ்ல சீரிஸ் கனெக்ஷன் ஒன்று இருக்கு, பேரலல் கனெக்ஷன். செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் செல்ஸ் இன் பேரலல். ஸோ இதை எப்படி சார் நான் கால்குலேட் பண்றது? அப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துச்சா? இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ வேற வேற மாதிரி இருக்கும். மின்கலங்கள் தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புல நான் மின்கலங்களை வந்து வைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது? அப்போ செல்ஸ் இன் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நார்மலா இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கரண்ட் எவ்வளவு அந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் which is equal to சார் டோட்டல் இஎம்எஃப் அப்படிங்கிறது என்ன சார்? டோட்டல் இஎம்எஃப். அப்போ இதுல சீரிஸ்ல இருக்கு. அப்போ சீரிஸ்ல இருந்தா நான் யூசுவலா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் அப்படியே சம் அப் பண்ணிப்பேனா? சார் இதுல n இஎம்எஃப் இருக்கு சார். n செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க 4 கனெக்ட் பண்ணிருக்கேன். பட் n செல்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நான் காமன் ஜெனரலான ஃபார்முலா தான் எடுக்கணும். அப்போ n டைம்ஸ் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? when resistors are connected in series நான் என்ன பண்ணுவேன்? சார் ஜஸ்ட் சம் அப் பண்ணா எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும். கரெக்ட்டுங்களா? சார் இதுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கா? பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லையா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கா? சார் வெளியில ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது ஆர் பிளஸ் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க 4 இருக்கு, அதனால 4 into the internal resistance. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் 4 ன்னு எடுத்துக்க மாட்டேன், நான் n டைம்ஸ் தான் எடுப்பேன். அப்போ n into small r. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா பை r plus nr. இப்போ செல்ஸ் இன் பேரலல் கரெக்டா? அதாவது பக்க இணைப்பில் மின்கலங்கள். பக்க இணைப்பில் மின்கலங்கள் வந்து எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா பார்த்தோம்ல ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ பக்க இணைப்பில் மின்கலங்கள் எப்படி இருக்கும்? அப்ப அதே மாதிரி தான் இந்த இடத்துல இஎம்எஃப் இருக்குங்களா? ஸோ ஒரு 3 இஎம்எஃப் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிப்பேன். சரியா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஆர் அப்படின்ற ஸ்மால் ஆர் அப்படின்ற ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ என் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து செல்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே எனக்கு இது தெரியும் கரெக்ட்டுங்களா? அதாவது 1/r ஈக்குவலன்ட். ஸோ இந்த 1/r ஈக்குவலன்ட் எனக்கு என்ன கொடுக்கும்? 1/r ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது எனக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எனக்கு கொடுக்கும். சரியா? இன் பேரலல் காம்பினேஷன். அப்போ 1/r பிளஸ் 1/r பிளஸ் 1/r பிளஸ் போயிட்டே இருக்கும் n டைம்ஸ் 1/r ஆர்எல்ஸ் அது n 1/r n/r அப்படின்னு கூட நான் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ n/r. அப்போ வாட் இஸ் r ஈக்குவலன்ட்? r by n இருக்கும். r by n இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன். சரிங்களா? இப்போ எனக்கு நார்மலா தெரியுமா டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்களா? அப்போ டோட்டல் இஎம்எஃப் என்னது? எப்சிலான் பை what is total resistance here? Total resistance அப்படின்றது வெளியில ஒரு எக்ஸ்டர்னல் ஒன்று இருக்கு கரெக்டா? r பிளஸ் எனக்கு r by n. சரிங்களா? அப்போ இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா r எல்சிஎம்ல இருக்கு. ஸோ தட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்சிலான் nr பிளஸ் r by n அப்படிங்கிறது இருக்கும். ஸோ n மேலே போயிடும். ஸோ தட் n பிளஸ் r. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. புரிஞ்சுங்களா? சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ இதுல ஒரு 2 கேஸ் இருக்கு. கேஸ் 1 என்னதுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட பெருசா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுவேன். விச் மீன்ஸ் நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா n எப்சிலான் பை r இருக்கும். சரிங்களா? இதுவே செகண்ட் கேஸ்ல கேஸ் 2 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட கம்மியா இருக்கு. ஸோ தட் எனக்கு என்ன கிடைக்கும்? எப்சிலான் பை r. ஸோ அந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். புரிஞ்சுங்க? ஸோ இதுதான் 2 கேஸ். ஸோ இதுதான் செல்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எஸ், அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. சரி, இப்போ செல்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்றீங்க. இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ரூல் ஏதாச்சும் ஒரு ரூல் கரெக்டா ஃபாலோ பண்ணுமா? இப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்றேன், நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்றேன். நார்மலா ஓம்ஸ் லா போட்டு அதுல கரண்ட் எவ்வளவு இருக்கு, வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுமா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்?
அதுக்குன்னு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க which is nothing but the Kirchhoff's rule. சரிங்களா? கிர்ச்சாஃப் வந்து ஒரு 2 ரூல் கொடுத்திருக்காரு. கிர்ச்சாஃப் இஸ் சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2 ரூல் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரூல கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்ஷன்னா என்ன? நம்ம யூஸ்வலா தெரியும்ல. நார்மலா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜங்ஷன் இருக்கும். which means ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து நிக்கிற இடம். திண்டுக்கல் ஜங்ஷன் அப்படின்னா எல்லா ட்ரெயின்களும் வந்து மீட் பண்ற ஒரு இடம் அப்படின்றதான் ஜங்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல ஜங்ஷன் ரூலும் அப்படிதான். சரிங்களா? எல்லா கரண்ட்டும் வந்து மீட் பண்ற ஒரு இடம். கிர்ச்சாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா the algebraic sum of the currents at any junction of the circuit is 0. புரிஞ்சுதா? algebraic sum அதாவது உள்ள வர வெளியில போற கரண்ட் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஜங்ஷன்ல போய் பார்க்கும்போது அங்க 0 இருக்கும். கரண்ட் 0வா இருக்கும். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் will be equal to current leaving the junction. அதாவது உள்ள ஒரு கரண்ட் வருது அப்படின்னா அது வெளியில போற கரண்ட்டுக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டயக்ராம் பாருங்க. இது வந்து A அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜங்ஷன். இந்த இடத்துல பாருங்க I1ன்ற கரண்ட் உள்ள வருது, I2 அப்படின்ற கரண்ட் உள்ள வருது. கரெக்ட்டுங்களா? உள்ள வந்து ஸோ இந்த ஜங்ஷன்ல கரண்ட் 0வா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுல I1 பிளஸ் I2 ஜங்ஷனுக்கு டுவர்ட்ஸ் ஜங்ஷன் இருந்தா இட் இஸ் பாசிட்டிவ். away from the junction என்றா it is negative. கரெக்ட்டுங்களா? அப்ப I3 minus I4 minus I5. ஓகேவா? இது என்னவா இருக்கும் அப்படிங்கறதுனா 0வா இருக்கும் அப்படின்னு வந்து கிர்ச்சாஃப் சொல்றாரு. சரிங்களா? இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் I1 plus I2 will be equal to I3 plus I4 plus I5. கரெக்ட்டுங்களா? சோ இது மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்ள எவ்வளவு கரண்ட் வருதோ அது வெளியில போற கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த இடத்துல I1 I2 இருக்கு. சோ இது வெளிய போற கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் which is I3 plus I4 plus I5. sum of incoming current will be equal to the outgoing current அப்படின்றது வந்து சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல்ல கிர்ச்சாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா அத வந்து வோல்டேஜ் ரூல். கரண்ட்டுக்கு ஒரு ரூல் கொடுத்தாரு. அப்ப வோல்டேஜ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் கொடுக்குறாரு. ஆர்எல்ஸ் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லூப் ரூல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு क्वेश्चंस வரும். சரிங்களா? இட் ஸ்டேட்ஸ் தட் இன் a closed circuit ஒரு closed circuitல closed circuitனா எனக்கு தெரியும்ல. சோ இட் இஸ் a closed. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபார் எல்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் இருக்கு. இட் இஸ் ஓப்பன் சர்க்யூட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ன க்ளோஸ்டு சர்க்யூட். ஓகே, ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஹியர் தேர் இஸ் a வோல்டேஜ். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா V is equal to IR which is nothing but the voltage. கரெக்ட்டுங்களா? of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. இன்னொன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு லூப்புக்குள்ள sum of voltage will be equal to 0 அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை ஃபாலோ பண்றதுக்கு அவர் ஒரு சில சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த சைன் கன்வென்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு செல் இருக்கு. சரிங்களா? ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a செல். ஸோ இது A, இது B. ஓகே, கிர்ச்சாஃப் ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்னு பாத், இன்னொன்னு கரண்டோட டைரக்ஷன். பாத்தோட டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன். அப்போ பாத் அப்படிங்கிறது நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ நான் எடுத்துக்கிற பாத் அண்ட் கரண்டோட பாத். ஸோ இதுதான் கரண்டோட பாத். I அப்படின்ற ஒரு கரண்ட் வந்து போகுது அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கரண்ட் எப்படி போகுது? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுதா? பாத்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்? A to B எடுத்துக்கிறேன்னா அப்போ A to B கரண்ட் இப்படி போகும்போது A to B நான் எடுத்துக்கும் போது V என்னவா இருக்கும் அப்படின்னா பிளஸ் இஎம்எஃப் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. பிளஸ் இஎம்எஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுவே செகண்ட் கேஸ்ல சரிங்களா? ஸோ இது கரண்டோட டைரக்ஷன். பட் நான் எடுத்துக்க பாத்தோட டைரக்ஷன் எனக்கு இப்படி இருக்கு. சரிங்களா? பாத்தோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல B to A கரெக்ட்டுங்களா? பாத் எடுத்துக்க டைரக்ஷன் என்னது? B to A. இதுல V is equal to பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போதா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போதா? அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும்போது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி மைனஸ் இஎம்எஃப். சரிங்களா? மைனஸ் இஎம்எஃப். இது பிளஸ் இஎம்எஃப், இது மைனஸ் இஎம்எஃப். புரிஞ்சுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து செல்ஸுக்கு வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு. ரெசிஸ்டர்ஸுக்கு இன்னொன்னு சொல்றாரு. ரெசிஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டர். சரிங்களா? இது A, இது B. இந்த இடத்துல பாத், இது கரண்டோட பாத். இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இது B, இது A. சரிங்களா? இது கரண்டோட பாத். ஓகே,
ஸோ கரண்ட் எந்த இடத்துல என்டர் ஆகுதோ அதை நான் பாசிட்டிவ், கரண்ட் எந்த இடத்துல வெளியில போகுதோ அதை நான் நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன். அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இங்க போகும்போது, கரண்ட் போகும்போது அந்த பாத்து நான் அதே டைரக்ஷன் A to B நான் எடுத்துக்கும் போது எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா there is a drop in voltage, வோல்டேஜ் வந்து அந்த இடத்துல டிராப் ஆகும் which is -IR இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரிங்களா? சோ இதுவே இந்த இடத்துல நான் பாத் வந்து ஆப்போசிட்ல B2A எடுத்துக்கிறேன். சரிங்களா? B2A எடுத்துக்கிறேன். அப்போ வோல்டேஜ் என்னவா இருக்குறாரு அப்படின்னா கரண்ட் எனக்கு இந்த இடத்துல என்றாது, நான் வந்து நெகட்டிவ்ல. அப்ப நெகட்டிவ், அப்ப B ல இருந்து நான் A எடுத்துக்கிறேன். அப்ப B ல இருந்து நான் A எடுத்துக்கும் போது it is IR. புரிஞ்சுங்களா? பிளஸ் IR. புரிஞ்சுங்களா? சோ இதுதான் வோல்டேஜ் ரூல். இத பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ்லாம் லாஸ்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கிர்ச்சோஃப்ஸ் ரூலோட இன்னொரு அப்ளிகேஷன் தான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் அப்படின்னா பாலம் அப்படின்றது அர்த்தமா இந்த டயக்ராம் பார்த்தாலே ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கும். யூசுவலா நம்ம வந்து அந்த புக்ல அந்த டயக்ராம் பார்த்தா நம்ம பயப்படுவோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் டயக்ராம் வந்து கிர்ச்சோஃப்ஸோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிர்ச்சோஃப்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்துட்டு மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எஸ் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எஸ் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்றத நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துப்பேன். சரிங்களா? ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஸோ பேசிக்காக அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்முலா கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ P/Q என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா P/Q will be equal to R/S. P/Q அதாவது P/Q will be equal to R/S அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது. அப்போ ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு தெரியல அப்படின்னா நான் இதில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி சார் டிரைவ் பண்ணுறாரு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிர்ச்சோஃப்ஸோட ரூலை பேஸ் பண்ணி தான் இதை வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டை பார்க்கும்போது அங்கே ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஜங்ஷன்ஸ் இருக்கா? எஸ் சார். Bன்ற ஒரு ஜங்ஷன் இருக்கு, Dல ஒரு ஜங்ஷன் இருக்கு. அப்போ அக்கார்டிங் டு கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட் ரூல், சரிங்களா, ஆர்எல்ஸ் இத KCL அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட் ரூல் ஆர்எல்ஸ் இத KCL அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அட் ஜங்ஷன் B, ஃபர்ஸ்ட் எனக்கு ஜங்ஷன் இருக்கா, அட் ஜங்ஷன் B எனக்கு என்னவா இருக்கு, I1 minus IG minus I3 எனக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறாரு. I1 அப்படிங்கிறது B நோக்கி இருக்கு, IG அப்படிங்கிறது B அந்த ஜங்ஷன் Bக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, I3 அப்படின்றது இட் இஸ் அவே ஃப்ரம் த ஜங்ஷனா இருக்கு. சரிங்களா? ஸோ I3 அண்ட் IG இட் இஸ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், அதனால தான் இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ அட் ஜங்ஷன் B முடிஞ்சு அட் ஜங்ஷன் D இன்னொரு ஜங்ஷன் இருக்குன்னு சொன்னா அப்ப ஜங்ஷன் Dல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. I2 பிளஸ் IG மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கா? ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அப்ளையிங், ஓகே, ரெண்டு ஜங்ஷன்ல எனக்கு வந்து கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட் ரூல் அப்ளை பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அப்ளையிங் KVL கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஓகே, ஸோ KVL நான் அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துக்கு நான் அப்ளை பண்றேன் சார்? KVLன்றது ஒரு லூப் நீங்க எடுத்துப்பீங்களா? கரெக்டா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ் லூப் எடுத்துக்கிட்டா ஸோ ABDA அப்படின்ற லூப் எடுத்துக்கலாமா? எஸ். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்போ ரெசிஸ்டன்ஸ் P அப்படின்றதுக்கு கரண்ட் அப்படிங்கிறது I1 அப்படின்ற கரண்ட் வந்து என்ட்ராது I1 into P plus IG into G மைனஸ் I2 ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ் I2R. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறாரு. சார் இது எப்படி சார் லூப் எடுத்தீங்க? லூப் வந்து நம்ம பார்த்தோம்ல சார், இந்த இடத்துல கரண்ட் உள்ள என்டர் ஆகுது, அப்போ பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சரிங்களா? அப்போ A to B போகும்போது இட் இஸ் கன்சிடர் அஸ் பாசிட்டிவ். சரிங்களா? இதுவே இந்த இடத்துல பாருங்க, ஸோ IG எனக்கு எப்படி இருக்கு சார்? IGயுமே எனக்கு லூப்போட டைரக்ஷன்ல தான் இருக்கு. கரண்ட் வந்து எப்படி போகுது? லூப்போட டைரக்ஷன்ல தான் போகுது. அப்போ இந்த இடத்துலயும் எனக்கு பிளஸ் IG சார். ஆனா இந்த இடத்துல I2 பாருங்க, I2 இஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். I2 இப்படி வருது சார், பட் எனக்கு பார்த்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்? இப்படி எடுத்துக்கிறேன். கரெக்டா? கிளாக் வைஸ்ல நான் பார்த்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ இதுவே KVL நான் எங்க அப்ளை பண்றேன் அப்படின்னா ABCDA அப்படின்ற லூப், செகண்ட் லூப் நான் எடுத்துக்கிறேன். செகண்ட்ல ஃபுல் லூப் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் லூப்ல நான் எடுத்துக்கிறேன் செகண்ட் லூப். ஓகே, அப்போ இந்த செகண்ட் லூப்ல எனக்கு என்னவா இருக்கு?
I1P plus I3Q minus I4S minus I2R will be equal to 0 இருக்குமா? இது fourth equation வச்சுக்கிட்டா சரிங்களா? இப்போ IG அப்படிங்கிறது என்ன சார்? G அப்படின்னா என்ன சார்? ஸோ இது ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ G அப்படின்னா என்ன? ஓகே, ஒரு சஸ்பென்ஸாக இருக்கணும்னு தான் வச்சிருந்தேன். ஸோ G அப்படிங்கிறது இட் இஸ் கேல்வனோமீட்டர். சரியா? ஸோ இந்த கேல்வனோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்டோட டிஃப்ளெக்ஷன் வந்து காமிக்கும். அப்போ அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷனே இல்லை அப்படின்னா சரிங்களா, அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷனே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் அந்த இடத்துல 0 அப்படின்றது வந்து அர்த்தம். அப்போ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குன்னு அர்த்தமா? கரெக்டா? அப்போ BD அப்படின்ற ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில, ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லாதப்போ, பில ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, டில ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த ரெண்டு பொட்டன்ஷியலும் ஈக்குவலா இருக்கிறப்போ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றதே இருக்காதா? கரெக்டா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா G வழியா, அதாவது கேல்வனோமீட்டர் வழியா எனக்கு கரண்டே பாஸ் ஆகாது. which means IG வந்துட்டு எனக்கு 0வா இருக்கும். இப்போ IG 0வா இருக்கும்போது எனக்கு I1 என்னவா இருக்கும்? I1 வந்து எனக்கு I3க்கு ஈக்குவலா இருக்கும். எப்படி சார் I3க்கு ஈக்குவலா இருக்கு? IG வந்து 0 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப I1 will be equal to I3 ஆ இருக்கும். பிளஸ் சாரி I2 என்னவா இருக்கும்? I2 will be equal to I4 ஆ இருக்கும். சரிங்களா? KVL ல பாருங்க, ABDA ல எப்படி இருக்கும்? I1P will be equal to I2R ஆ இருக்கும். கரெக்ட்டுங்களா? So I3Q will be equal to I4S ஆ இருக்கும். So இது வந்து ஈக்குவேஷன் 5, இது வந்து ஈக்குவேஷன் 6 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 6ஐயும் 5 நான் டிவைட் பண்றேன். டிவைடிங் பை 5. சரியா? டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா I1P by I3Q will be equal to I2 by I4, I2R by I4S அப்படின்னு இருக்குமா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா I1 will be equal to I2. அப்ப ரெண்டுத்தையும் I1 எடுத்துக்கலாமா? அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிருமா? I1 I2 கேன்சல் ஆயிரும், I3 I4 கேன்சல் ஆயிரும். ஸோ P by Q will be equal to R by S ன்னு வருமா? இதுதான் டெரிவேஷன் பார்ட். பியூட்டிஃபுல்லான டெரிவேஷன். புரிஞ்சுங்களா? சரியா? இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறேன். இது நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் அ கிளான்ஸ். சரிங்களா? தேங்க்யூ.